கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை ஒருத்தி பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் கடைசி பகுதி. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல யாக்கோபு என்று வேதம் சொல்லுவது யாரை தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்களாக என்னையும் உங்களையும் தான். அவருக்கென அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனம்தான் தேவஜனங்களாகி நானும் நீங்களும். நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், நீ சுகித்திருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில தத்தளிக்க பண்ணுகிறவன் வராதிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் நிச்சயமா சுதந்திரிக்கணும். நாம் சுகித்து வாழ்வதுதான் கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய விருப்பம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்திருப்பதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் சுகமாய் வாழ்ந்திருப்பதை விரும்புகிற நல்ல தேவன், நல்ல தகப்பன், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படி நாமும் நீங்களும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில தத்தளிக்க பண்ணுகிற பிசாசு, அவனுடைய கிரியைகளுடைய மனிதர்கள், அவனால் ஏற்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் அணுகாமல் இருக்கணும். அப்படி வந்தால் கூட அது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அதை அழித்து போடணும். நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும். நாம் சுகித்து வாழணும், சுகமாய் வாழணும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் வாக்கு பண்ணினாரே ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார், ஆயத்தமாய் இருக்கிறார். இப்ப நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? எந்த ஒரு வாக்கு தத்தமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. இப்ப இவ்வளவு பெரிய ஒரு மேலான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம் கர்த்தர் எதிர்பார்க்கிற, கர்த்தர் நியமித்த, அவர் தம்முடையவர்களுக்கு ஏற்படுத்தின அந்த இடத்தில் இருக்காமல் இப்ப அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? எகிப்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தின ஸ்தலம் தான் கானான். ஆனா இப்பொழுது அவர்கள் அடிமையாக எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க. இது ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? நானும் நீங்களும் கர்த்தருடைய ஜனமாய், சுயாதீனம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாய், அவருடைய பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் வாழ்வதுதான், அவர் சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில் அவரோடு கூட வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனா நம்மிலே அநேகர் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் விரும்பாத இடத்தில் இருக்கிறோம். அதுதான் அடிமைத்தனம் என்கிற பாவ வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற சுபாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத நபர்களோடு ஐக்கியம் வைக்கிற காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செயல்படுத்துகிற காரியம். இப்படி கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எந்தெந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ அது எல்லாமே நாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இடத்தில் இருப்பதை அது உணர்த்துகிறது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு திரும்பி வந்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எந்தெந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, நாம் செய்து கொண்டு இருக்கிறோமோ, நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ, இவை அனைத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் நமக்கென நியமித்த கானான் என்கிற கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசனத்துல, கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையில நாம் ஐக்கியமா இருக்கும்படியா நாம் கர்த்தரிடத்தில் திரும்பணும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். தேவ ஜனத்தை மகிமைப்படுத்த, தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்க, தேவ ஜனத்தை சுகித்து வாழ பண்ண கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா தேவ ஜனமே, நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் உன்னை வைத்த அவருக்கு பிரியமான இடத்திலே அவரோடு கூட நீ இருக்கிறாயா? இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தூரமாய் நீ இருக்கிறாயா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தரை விட்டு தூரமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்தில் நீ இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும், நீ என்ன பண்ண? நீ திரும்பி வந்துரு, என்கிட்ட வந்துரு. இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற தருணம். இது கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. என்னை உங்களை இழந்து போக கர்த்தர் விரும்பல. அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று
நம்மை பார்த்து அன்போடு அழைக்கிறார். ஏன் வருத்தம் பாரம்லாம் வந்தது தெரியுமா? கர்த்தரை விட்டு தூரமா போனதுனாலதான். நமக்கென நியமிக்கப்பட்ட ஸ்தானத்துல நாம் இல்லாமல் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல நாம் இருக்கிறதுனால தான் அநேக வருத்தம், பாரம், தத்தளிக்கிற அனுபவம், சுகமாய் வாழ முடியாமல் நெருக்கம், போராட்டம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. நீ கர்த்தர் சொல்றார், நீ திரும்பி வந்துரு, என் கிட்ட வா, என் சமூகத்துல என் கூட இருக்க நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நீ எழுந்து புறப்படு, கர்த்தரிடத்தில் திரும்ப நீ பிரயாசப்படு. அப்படி நீ பிரயாசப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப நீ ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். உன்னால் கர்த்தரிடத்தில் எவ்வளவு பெரிய விட முடியாத காரியமா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை மீண்டும் கர்த்தரிடமாய் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிற பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் அதை உனக்காக செய்வார். நீ கர்த்தரிடமாய் திரும்பு. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் என்று. தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் மட்டும் போதாது, அவரிடத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில் அவரோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்கிற அனுபவம்னா என்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தேவஜனங்களாக எனக்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் செயல்பட நம்ம காத்திருக்கணும். அமர்ந்திருக்கிறதுனா என்ன? ஆண்டவரே நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவரை மட்டுமே சார்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பதை அது உணர்த்துகிறது. இது கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அது வெளிப்படுத்துகிறது. இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், இதை கர்த்தர் விரும்புகிறார். இப்படி கர்த்தரிடமாய் திரும்பி வந்து அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில், அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவரை விசுவாசித்து காத்திருக்கிற, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ ஜனத்தை கர்த்தர் சுகமாய் வாழ பண்ணுவார், சுகித்திருக்க பண்ணுவார். அவர்களுடைய வாழ்க்கையில தத்தளிக்க பண்ணுகிற பிசாசின் கிரியை, பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகளோ எந்த ஒரு காரியமும் அது பிரவேசிக்காதபடிக்கு, அவர்களை தத்தளிக்க செய்யாதபடிக்கு, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் இம்மையிலும் மறுமையிலும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இது கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற வாக்குத்தத்தம். நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். தேவஜனங்களாக என்னை உங்களை இப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து இம்மையிலும் மறுமையிலும் நித்திய மகிழ்ச்சியை தேவஜனங்களாகி நாம் பெற்றுக்கொள்ளும்படியால், கர்த்தரோடு கூட நித்தியமாய் மகிழ்ந்து களி கூறும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசு நாம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை